Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம unmarried certificate அதாவது திருமணம் ஆகவில்லை என சான்றிதழ் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். யாருக்கு சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறோமோ அவங்களோட போட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் ஏஜ் ப்ரூஃப்க்கு வோட்டர் ஐடி அல்லது மார்க் ஷீட் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல TNEGN டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எப்படி இசேவை ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேன் நம்பர் இருந்தால் கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆகியிருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை 50 கேபிக்குள்ளேயும் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 கேபிக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க. ஆட் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட் எனி அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் 2 கொடுங்க. ஆட் கொடுங்க. ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 3 கொடுங்க. ஆட் கொடுங்க. ஓட்டர் ஐடி இல்லைனா மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதர் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 4 கொடுங்க. ஆட் கொடுங்க. ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணணும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் ஆகிடும். அதை சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணிங்கன்னா டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இசேவை மூலம் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் வேலெட்டில் இருந்து பே பண்ணிக்கலாம். இப்போது மேக் பேமெண்ட் கொடுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததும் 3 to 4 டேஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.